ஸோ நீங்க இவ்ளோ சர்ஜரி சொல்றீங்க. பிரெஸ்ட்ல ஆரம்பிச்சு தைஸ் வரைக்கும். ஸோ மாமி மேக் ஓவர்ல நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரே சிட்டிங்ல பண்ண முடியுமா? இல்ல மல்டிபிள் சிட்டிங்ஸ்ல பண்ணணுமா? ஏன்னா ஒருத்துக்கும் ஒரு டைம் ம். ஜோன் இருக்கும். ம். பிரெஸ்ட் ஃபீடிங் முடிஞ்சா தான் பிரெஸ்ட் சர்ஜரி பண்ண முடியும். அப்டாமினோபிளாஸ்டி ஒருவேளை அவங்க அது பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் அவங்க வெயிட் போட்டுட்டாங்கன்னா, அதுக்கு ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா? இல்ல இது அந்த பிரெஸ்ட்டுக்கும், அப்டமனுக்கும் கான்ட்ரோவர்சிஸ் மாரி வந்து இது பண்றப்ப அது பண்ணக்கூடாது. அந்த மாரிலாம் ஏதாவது இருக்கா? ஸோ ஐடியலா நம்ம மாமி மேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா, பெஸ்ட் டைம் டு டூ இட் இஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் பேக் டு யுவர் ஐடியல் வெயிட். அதாவது இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல பண்ண போறதில்ல, வந்துட்டீங்க. அந்த டைம்ல பண்றது பெட்டர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் லூசிங் ஆர் ரீச்சிங் யுவர் ஐடியல் வெயிட் பண்றது தான் பெஸ்ட். பட் இன் பிட்வீன் இப்போ ஒரு டெலிவரி ஆயிடுச்சு. இன்னும் நான் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணல. மேபி ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு குழந்தை வேணும்னு நெனைக்கலாம். இல்ல அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்னால அவங்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டு, இவங்க இந்த மாமி மேக் ஓவர் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த குழந்தைக்கு ஏதாவதுனாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனால ஐ வாண்ட் டூ ஹேவ் அனதர் சைல்ட். இப்ப டைவர்ஸ் ஆயிருக்கலாம் மேம். 2வது ஆ. கல்யாணம் பண்ணலாம். இன்னொரு மேரேஜ்ல மூலமா இன்னொரு குழந்தை வேணும்னு நெனைக்கலாம். அப்போ இந்த மாமி மேக் ஓவர் ப்ரொசீஜர்ஸ் பண்ண மதர்ஸ் திரும்பவும் அந்த ப்ரொசீஜர் பண்றப்போ, அடிஷனலா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸோ, இல்ல ரெக்கவரி லேட் ஆகும், இல்ல ஃபெயிலியர் ஆகும் அந்த மாரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. மோஸ்ட்லி டம்மி டக் பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, நெக்ஸ்ட் பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கேப் இருக்கணும். ம். அப்படி பண்றது பெட்டர். பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி அடிக்குவேட்டா நீங்க டைம் குடுத்துட்டீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. போஸ்ட் பிரெக்னன்சி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா, அது மினிமலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, அத நம்ம செகண்டரி சர்ஜரிஸ் மூலமா சரி செய்ய முடியும். அதே மாரி நீங்க கேட்ட மாரி இப்போ டம்மி எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஒரு பிரெஸ்ட், ஒரு டம்மி அண்ட் வேற ஏதாவது இடம் கம்பைன் பண்ணுவோம். இது ஏன் நம்ம கம்பைன் பண்ணி ஒண்ணா பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரிகவரி நம்ம பீரியட்ல முடிஞ்சிரும் அண்ட் ஒரு அனஸ்தீசியாலயே நம்ம இத கம்பைன் பண்ணி முடிக்க முடியும். ஒரு வாட்டி சர்ஜரி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வாட்டியும் அவங்க ரிகவரி டைம், அவங்களுக்கு போஸ்ட் ஆப் ஆமா. சரியாகணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அந்த மாரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரே டைம்ல இது 3யும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணும்போது, அவங்களுக்கு அது ஈஸியரா இருக்கும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி கஸ்டம் மேட். இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்றது தான் அடுத்தவங்களுக்குன்னு கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் வேணும், வெறும் டம்மில லைப்போசக்ஷன் தான் வேணும், ஆர்ம் லைப்போசக்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அத பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் லிஃப்ட் அண்ட் டம்மி டக் பண்ணணும்னா அத சேர்த்து பண்ணலாம். அதே மாரி பிரெஸ்ட் லிஃப்ட் அண்ட் டம்மி டக் 2மே சேர்த்து பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. மோஸ்ட்லி என்னன்னா நம்ம சேஃபா அந்த டைம் லிமிட்ட பார்த்துக்கணும். அவங்க அதுக்கு ஃபிட்டா இருக்கணும். அது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.